முதலாக வேதத்தில் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டிய ஒரு ஊழியத்தை சாமுவேல் என்கிற இந்த தீர்க்கதரிசிக்கு கிடைத்தது. இதற்கு முன்பாக மோசே இருந்தார், எலியா இருந்தார், எலிசா இருந்தார், யோசுவா இருந்தார், நிறைய தீர்க்கதரிசிகள். ஆனால் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சாமுவேல் என்கிற இந்த மனிதருக்கு தேவன் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வழிநடத்துதலை பார்க்கிலும் புறஜாதியாரை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று விரும்பினார்கள். இஸ்ரவேலர்களை நடத்தினது முழுவதும் தேவ மனிதர்கள் தான் நடத்தி வந்தார்கள். தேவ ஆவியினாலே நடத்தப்பட்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் நிறைய இடத்துல யுத்தம் பண்ணுகிறார்கள், நிறைய எதிரிகளை சந்திக்கிறார்கள். சந்திக்கிற இடத்திலெல்லாம் புறஜாதியாரை ஒரு ராஜா ஆளுகை செய்கிறதை இவர் கவனிக்கிறார்கள். அதனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது, எங்களையும் ஆளுகை செய்வதற்கு ஒரு ராஜா வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒரு ராஜா வேண்டும் என்று விரும்பின உடனே அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஆனாலும் அப்படி விருப்பத்துக்கு தேவன் ஒப்பு கொடுக்கிறார். சரி, உங்களை ஆளும்படி ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி சாமுவேல் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். முதல்ல ஒரு யாரை தெரிந்து கொள்கிறார்? சவுலை தெரிந்து கொள்கிறார். சவுலை தெரிந்து கொண்டு அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்று சொன்னால், ஒருத்தரை அபிஷேகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை கடவுள் வச்சிருக்கிறார். அவர் விரும்புகிறதை செய்வதற்கு தான் அபிஷேகம். நாம் விரும்புகிறத செய்கிறதுக்கு இல்லை, அவர் விரும்புகிறதை செய்கிறதுக்கு. இப்போ அவருடைய விருப்பம் என்ன? எதிரிகளை நிர்மூலமாக்குறது, அழிக்கிறது. குறிப்பாக ஒரு இடத்தில் வரும்போது சொல்லுகிறாரு, இந்த பட்டணத்தை அழிக்கணும், இதில் இருக்க ஒரு பொருளை கூட நினைச்சக்கூடாது, எடுக்கவே கூடாதுன்னு சொல்லுகிறார். சவுலும் சரி என்று சொல்லுகிறார். யுத்தம் நடக்கிறது, பிடிக்கிறார்கள். ஆனால் அந்த பட்டணத்தில் போனவுடன் அவருடைய கண்களுக்கு காணப்படுகிறவைகள் எல்லாம் செழுமையானதாக காணப்படுகிறது. மேன்மையான பொருட்கள் அங்கே இருக்கிறது. இதை அழிப்பதற்கு சவுலுடைய மனமும் இடம் கொடுக்கவில்லை. உடனே சொல்லுகிறார் தன்னுடைய செய்வர்களுக்கெல்லாம், இவைகளை எல்லாம் கடவுளுக்கென்று தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருக்கென்று உயிரோடு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவைகளை எல்லாவற்றையும் அழிக்காதபடி அவைகளை சேர்த்து வைக்கிறார். ஒரு இடத்தில் சேர்த்து வைக்கிறார். கர்த்தர் அதை கவனிக்கிறார். இது என்ன என்று கேட்கிறார். உடனடியாக சவுலுடைய மனதில் இருந்து ஒரு வார்த்தை வருகிறது, இவைகள் அனைத்தும் நாம் உமக்கு பலி செலுத்துவதற்காக தான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இவைகளெல்லாம் யாருக்காக? யாருக்காக? அபிஷேகித்த தேவனுக்காக நான் நினைச்சிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். முதல் காரியம், பொய்யின் ஆவி செயல்படுகிறது, மாய்மாலத்தின் எண்ணங்கள் செயல்படுகிறது. தேவன் அபிஷேகிக்கப்பட்ட, தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு மனிதன், எவனை நான் தெரிந்து கொள்கிறோம், எனக்கு தெரிந்தனா நான் எப்படி சொல்லிட்டு வந்துடுறேன். அப்போ இந்த இடத்துல சவுலை கவனித்து பாருங்கள். ஒரு பொருள் மேல் ஒரு ஆசை வரும்போது, ஒரு பொருளின் மேலே ஒரு இச்சை உண்டாகும் போது, இப்பொழுது தேவனுக்காக நான் எடுத்து வைக்கிறேன் என்று சொல்கிறார். இவைகளெல்லாம் இருந்தால் தேவனுக்கு நாம் பலி செலுத்த முடியுமே, தேவனுக்காக இதெல்லாம் செய்ய முடியுமே என்று அவர் இந்த எண்ணத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது பிரியமாக இருந்துச்சுதா? தேவன் அதை பார்த்து, ஆம், உண்மை உள்ள ஊழியக்காரனே, நீ எனக்காக பலி செலுத்தும்படிதான் இவைகளெல்லாம் நீ தெரிந்து எடுத்தாய்,
நான் உண்மையில் ஆசையாக இருக்கிறேன் என்று தேவன் சொன்னாரா? இல்லை. தேவனுக்கு அது கோபத்தை உண்டாக்கினது, தேவனுக்கு மன வருத்தத்தை உண்டாக்கினது. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் அபிஷேகிக்கப்பட்டவன், இப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்ன செய்து விட்டானே, நான் சொன்னதை செய்யாமல் அவன் விருப்பத்தின்படி செய்கிறானே. ஒரு கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்பொழுது இமானுவேல் தவற எடுத்துறீங்க. இமானுவேலுக்கு நல்ல கீபோர்டு வாசிக்க தாளந்து இதை கொடுத்தது யாரு? யாரு கேட்கல. தேவன் கொடுத்தார். இப்பொழுது கணம் இமானுவேலுக்கா தேவனுக்கா? கீபோர்டுக்கா தேவனுக்கா? நல்ல வேலையை கொடுக்கிறாரு. வேலைக்கு கனமா, வேலைக்கு கொடுத்தவர் கனமா? அவருக்கு தானே இந்த கனம். ஆனால் தான் சொன்னார், என்னுடைய மகிமையை யாருக்கு என்ன செய்யறதில்லை, கொடுக்கறது இல்லை. அது எனக்குரியது, அது தேவனுக்குரியது. அப்போ அந்த ராஜா பெரியவரா, ராஜாவாக மாற்றினவர் பெரியவரா? அவர் தானே பெரியவர். ஆனால் இவருக்கு அந்த ராஜாவாக மாறினவுடன் சுயம் வேலை செய்கிறது. இப்பொழுது அதிகாரம் என் கையில் இருக்கிறது. நான் எதை சொன்னாலும் அதை தான் யார் செய்ய வேண்டும்? எனக்கு கீழே இருக்கிறவர் செய்ய வேண்டும். அதை கட்டளையிடுகிறார், அவருக்கு செய்கிறார்கள். அதற்கு இவர் இந்த பதிலை கொடுக்கிறார். அப்போ இந்த இடத்தில் தேவன் விரும்பினது செயல்பட்டதா, ராஜா விரும்பினது செயல்பட்டதா? ராஜா விரும்பின காரியம்தான். அப்போ மனுஷனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்ட பின்பு அந்த அதிகாரத்தை செய்கிறதற்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் செய்யலாமா? எல்லாவற்றையும் நடத்திக்க முடியுமா? முடியாது என்பதை இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர், தேவனால் யார் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாரோ அவர்கள் விருப்பத்தின்படி நடப்பதற்கு, செய்வதற்கு ஒரு நாளும் அந்த அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. பொதுவாக சாதாரண ஒரு மனிதரை விட ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஊழியத்தை செய்கிறவர்களை பார்க்கிலும் செய்யாதவர்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. செய்கிறவர்கள் தான் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் யாருக்காக நான் ஊழியம் செய்கிறேன், எதற்காக ஊழியம் செய்கிறேன், என்னுடைய பொறுப்பு என்ன, நான் விரும்புகிறதை செய்ய வேண்டுமா அல்லது இந்த ஊழியத்தை கொடுத்த தேவன் விரும்புகிறதை செய்ய வேண்டுமா? மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது யாரு? அபிஷேகிக்கப்பட்டவர்கள். அபிஷேகிக்கப்பட்டவர்கள் தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு சின்ன பிழை வருமானாலும், ஒரு சின்ன தவறு வருமானாலும் அது தேவனுடைய கோபத்தை உண்டாக்கிவிடும். சில நேரங்கள் நம்முடைய மனதில் நினைக்கிறது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஐயா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார்களே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார்களே, செய்வதற்கு அவர்களுக்கு இப்பொழுது உரிமை இருக்கிறது. ஆனால் அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்று நீங்கள் சவுல் எடுத்தது கற்றுக்கொள்ளுங்கள். இந்த சவுலையும் நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் இந்த சவுலுடைய காரியத்தை கவனித்து பாருங்கள். அவன் எந்த இடத்தில் தேவன் செய்யக்கூடாது என்று செய்ததை அவர் செய்து முடித்தாரோ அதே காரியத்தை சொல்லுகிறார், இது நான் ஆண்டவருக்காக தான் செய்தேன் என்றும் சொல்லுகிறார். நீ ஆண்டவருக்காக தான் செய்தேன் என்று சொன்னாலும் அந்த அடுத்த நொடிப்பொழுதிலே சவுலுக்குள் இருந்த அபிஷேகம் அவரை விட்டு விலகி போய்விடுகிறது. விலகி போன உடனே அடுத்து அவர்களுக்குள் வருகிறது தேவனால் அழுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவரை நிரப்புகிறது. இந்த பொல்லாத ஆவி அவர்களை நிரப்பினவுடன் இப்போ சவுலுடைய முன்னிலைமை பின்னாடி பாருங்க. அபிஷேகிக்கப்பட்டவுடன், தெரிந்து கொள்ளப்பட்டவுடன் அவருக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருந்தது, அவருக்குள்ள ஒரு ஆளுமை இருந்தது, அவருக்குள்ள ஒரு தைரியம் இருந்தது. ஆனால் எப்பொழுது தேவனுடைய அபிஷேகம் அவர்கிட்ட விலகி போய் தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி உள்ள வந்ததோ அந்த நிமிடத்திலிருந்து
அவருக்குள் பயமும் திகிலும் அவரை பிடித்து கொண்டது. இதை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. சவுல் அபிஷேகிக்கப்பட்ட முன்னாடி அல்ல, சவுல் அபிஷேகிக்கப்பட்ட பின்பும் அந்த காலத்தை கடந்து மீறுதலின் காலத்துக்குள்ளே போகிறார். அதாவது வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தன் விருப்பத்தை நிறைவேற்றுகிற காலங்கள், தன்னுடைய சுயத்தை நிறைவேற்றுகிறார். அந்த சுயம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதே அவர் மேல் இருந்த அந்த அபிஷேகம் அவர்கிட்ட விலகுகிறது. இப்பொழுது பொல்லாத வல்லமை உள்ள வந்தபடினால் இப்பொழுது திகிலும் கவலையும் அவர் பிடித்துக் கொள்ளுகிறது. இது அப்படியே ஒரு பகுதி இருக்கட்டும். இப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட புதிய ஏற்பாட்டு சபைக்குள் இருக்கிற நானும் நீங்களும் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். ஏன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஏன் அதிகமாக உபத்திரவத்துக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள்? உபத்திரவத்தில் 2 விதம் இருக்குது. தனக்குள்ளே நடக்கிற உபத்திரவங்கள், வெளியில் இருந்த உபத்திரவங்கள். இந்த 2க்கும் ரொம்ப வித்தியாசம். ஒரு மனிதனுக்குள் ஒரு பாடு இருக்குமானால், ஒரு மனிதனுக்குள் ஒரு உபத்திரம் இருக்குமானால், நரகம் என்பது அதுதான், ஒரு வேதனை என்பது அதுதான். இப்பொழுது சவுலுக்குள் இந்த நரகத்தை அனுபவிக்கிறார், இந்த பாடு அனுபவிக்கிறார். அவருக்கு விளங்க மாட்டேங்குது. ஏன் எனக்கு இப்படி நடக்குது? என்னால் ஒரே பயம் இருக்குது, நிம்மதியாக தூங்க முடியல. அழைக்கிறாரு, யாராவது நல்ல சங்கீதக்காரன் இருந்தால் அழைத்து வாருங்கள், என் முன்னாடி வந்து அவன் சங்கீதத்தை வாசிக்கட்டும், ஐயா இசையை வாசிக்கட்டும். அப்பொழுதாவது எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா? அப்பொழுதாவது ஒரு ஆறுதல் கிடைக்காதா? அது கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்து பாருங்கள். யார் இவர்? சாதாரண மனிதரா? சாதாரண ஒரு விசுவாசியா? இன்னைக்கு எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் இந்த வேதனைக்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த துன்பத்துக்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கவனித்து பார்க்க வேண்டியது, சிந்தித்து பார்க்க வேண்டியது. எந்த இடத்தில் தேவனால் உனக்கு எதற்கு அழைத்தாரோ, எதை செய்யும்படி உன்னை தெரிந்து கொண்டாரோ, அதை நீ செய்யாமல் சுயமாக நீ தெரிந்து கொண்டு சில காரியங்களுக்கு அடிமையாகும் போது, சுயமான சில காரியத்தை நிறைவேற்ற உன்னை அர்ப்பணித்தபடியினால் இப்பொழுது நமக்குள் தேவனுடைய ஆவி இல்லை. ஒரு தேவனுடைய ஆவி ஒரு மனுஷருக்குள்ள இருந்தால் அவன் எந்த நிலையிலும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், எந்த சூழ்நிலையிலும் அவன் சந்தோஷமாக இருப்பார்கள். எப்படிப்பட்ட நிலையிலும் அதற்கு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அநேக சாட்சிகளாக இருக்கிறார்கள். பவுல் ஒரு இடத்தை சொல்கிறார், எதுவானாலும் சரி, அவர் சொல்கிறார், துன்பமோ துயரமோ வியாதியோ நாசமோசங்களோ எவைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? யாரையா என்னை பிரிக்க முடியும்? யார் என்னை பிரிக்க முடியும்? ஏனென்றால் எனக்குள்ளே இருக்கிறவர் தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர். அவருடைய அபிஷேகம் என் மேல இருக்குது. நீங்க ஆவிக்குரியவர்கள் யாரு, ஆவிக்குரியவர்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் யார் என்பது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க கவனித்து பார்த்தாலே தெரிந்துவிடும். தனிப்பட்ட வாழ்க்கையில் பேசுகிற பேச்சை நீ கேட்கும்போது தெரிந்துவிடும். அவர்களுடைய புலம்புகளை நீ கவனித்து பார்க்கும்போது தெரிந்து விடுகிறோம் இவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்கிறதா இல்லையா என்று. எப்பொழுது ஒரு அபிஷேக பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்கள் எப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது உள்ளத்தில் விடுதலை இல்லை, உள்ளத்தில் சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்குது, உள்ளத்தில் பயம் இருந்துகிட்டே இருக்குது, எப்பொழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஏன்? உன்னை எதற்கென்று தேவன் அபிஷேகித்தாரோ அந்த வேலையை நீ செய்யாமல் சுயத்தை நீ செய்து விட்டாய், வா விருப்பத்தை நீ செய்ய ஆரம்பித்து விட்டால். அதனால்தான் வேதம் சொல்கிறது, எப்படி சொல்கிறது, உன் சுய புத்தியின் மேல் என்ன செய்யாத, சாயாதே என்று சொல்கிறார். இந்த கடைசி நாட்களில் சுயம் என்பது என்ன, தேவனுடைய திட்டம் என்ன என்பது என்னங்கிறதை கூட பகுத்து பார்க்கக்கூடாத அளவுக்கு இந்த உலகத்தினுடைய ஞானங்கள் அவள் பெரிதாக இருக்கிறது, வழிநடத்தல் அப்படி இருக்கிறது. இவைகளெல்லாம் மனுஷருக்கு தானே தேவன் உண்டாக்கி இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. இவை எல்லாம் நமக்கு தானே என்று இல்லை. ஆனால் பவுல் எழுதும் போதுதான் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது. எல்லாம் எனக்கு எப்படி இருக்காது? நம்மை அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்.
இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை எப்படி மாறிவிட்டோம் என்று சொன்னால் கனியற்றவர்களாய் மாற்றிவிட்டோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள் கிரியேற்றவர்களாய் மாறிவிட்டோம். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தாதபடிக்கு உலகத்தின் சாயலை வெளிப்படுத்த மாறிக்கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு தவறே இல்லை. அப்படி இருக்கிற நிலையில் வந்துட்டோம். இப்போ அதனால சில இடங்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவனே கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் வேதம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுகிற காலம் என்று சொல்கிறது. அதாவது தேவன் என்ன வேலைக்கென்று தெரிந்திருக்கிறாரோ அவன் கூட சந்தேகப்படுற அளவுக்கு தெரிந்து கொள்ளாதப்படுகிறவர்கள் செயல் இருக்கும், அவருடைய ஆற்றல் இருக்கும். ஆனால் தெளிவுள்ளவர்கள், தேவனுடைய ஆவியில நடத்தப்படுகிறவர்கள் எதை பார்த்தும் மிரளவும் மாட்டார்கள், அது மேலே ஒரு ஆசையும் வைக்க மாட்டார்கள், அது மேலே எந்த விதமான பற்று வைக்க மாட்டார்கள், அதை பின்பற்றவும் மாட்டார்கள், மனதில் கூட அதை குறித்து நினைக்கவே மாட்டார்கள். அவர்களை நடத்துகிறவர் அவருக்குள் இருக்கிற ஆவியானவரே நடத்துகிறார். இன்னைக்கு நம்மை நடத்துகிறவர் யார்? சவுல் அபிஷேகத்தை காக்காத ஒரு மனிதனுக்கு ஒரு அடையாளம். அபிஷேகப்பட்டிருக்கிறதுனால் பூரணப்பட்டவர் என்ற அர்த்தம் அல்ல. அபிஷேகப்பட்டிருக்கிறதுனால் நாம் எல்லாம் கற்றுக்கொண்டவர் அல்ல. ஒவ்வொரு நாளும் நான் கீழ்ப்படிதல். அதனால தான் தாவீது இதை விளங்கிட்டு தான் சொல்கிறார், எனக்கு முன்னாடி ஒரு ராஜாவை தேவன் தெரிந்து கொண்டார், ஆனால் தெரிந்து கொண்டது போல் அவர் இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பலி செலுத்த ரொம்ப விரும்பினார். ஆனால் தாவீது சொல்கிறார், எப்படி சொல்றார் பாருங்கள், பலியை நீர் என்ன செய்யறதில்லை, விரும்புகிறது இல்லை, விரும்பினால் அதை நான் செலுத்திருப்பேனே, நான் அதை செலுத்திருப்பேனவா, ஆனா நீர் அதை விரும்பல, அந்த காரியம் உமக்கு பிரியமானது அல்ல. இப்ப நம்ம நிறைய நேரங்கள் என்ன செய்யறோம், நிறைய ஸ்தோத்திர பலி செலுத்திட்டா எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். எல்லா பேரும் ஒரு மூட நம்பிக்கை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லிட்டான், உடனே அதுக்கு பின்னாடி ஆட்டும் அந்த மாதிரி போயிருவோம் பாருங்க. ஒருத்தர் சொல்லுவாரு, நான் ஆண்டவருக்கு இதை பொருத்தனை பண்ணினேன், இதை செய்தேன், அதனால உனக்கு ஆண்டவர் செய்தாலும் உடனே எல்லாரும் கண்ணை முடிட்டு நான் ஒரு பொருத்தனை பண்ணிடுறேங்கிறேன். ஆலயத்தில் கஜனை நிரம்பிடும், ஊழியக்காரருக்கு எல்லாம் கிடைச்சிடும். ஆனால் உனக்கு கிடைச்சா? உனக்கு கிடைச்சதா? அவைகள் தேவனுக்கு பிரியமானது அல்ல. அவைகள் தேவன் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது இல்லை. உன்னை நான் எதற்காக தெரிந்தெடுத்தேன், எந்த சூழ்நிலைக்காக தெரிந்தெடுத்திருக்கிறேன்? உன்னை முதல்ல ஒரு ராஜாவை தெரிந்தெடுத்தேனே, எதற்காக? நான் சொல்வதை மட்டும் நீ செய்வதற்காக. அதாவது நீ எனக்கு யாராக இருக்குன்னு தெரியுமா? எனக்கு உண்மை உள்ள ஒரு வேலைக்காரனாகவே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் உடனே சொல்றேன், வேதம் சொல்கிறது, உங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் கரெக்டு. ஆனா நீ ராஜாவா இருந்தாலும் யாரு, நீ ராஜாவா இருந்தாலும் உன்னை அபிஷேகித்தவர் தான் பெரியவர். அப்போ அவருடைய வேலை செய்வதற்கு தானே உன்னை ராஜா வைத்திருக்கிறார், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தானே. பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு ஒவ்வொரு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. பூமியில பரலோகத்தின் திட்டத்தை நீ செய்ய, பரலோகத்தின் நோக்கத்தை நிறைவேற்றி, நான் ராஜாதி ராஜா, மகிமை உள்ள ராஜா, என்னுடைய நோக்கத்தை, என்னுடைய ஆளுமையை நீ சபைக்குள்ள கொண்டு வா. நீ சபை என்பது ராஜரிகம் என்கிற இடங்க, ராஜரிகம் என்கிற இடம், தேவனுடைய திட்டத்தை அப்படி நிறைவேற்றுகிற இடம், பூரண சமாதானம் இருக்க வேண்டிய இடம், பூரணமான நம்பிக்கை இருக்க வேண்டிய இடம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு தேவன் மேல அந்த நம்பிக்கை இருக்குது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு யார் அப்படி சொல்ல முடியும், நான் தேவனுடைய திட்டத்தை மட்டும் நிறைவேற்றுகிறேன் என்று, தேவனுடைய சித்தத்தை மட்டும் நிறைவேற்றுகிறேன் என்று, ஏன்னா அதுக்கு தான் தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க தலைமையில் நீங்களே கைவி சொல்லுங்க, என்னை ஆண்டவர் அவருடைய திட்டத்தை தான் நிறைவேற்ற வச்சிருக்கிறார் ஐயா, நான் அதை மட்டும் தான் நிறைவேற்றுவேன். எத்தனை தைரியம் சொல்லணும்? உங்க மேல கையை வச்சு சொல்லுங்களேன். என் சுயமே இருக்காது, சொல்ல முடியுமா? சுயம் என்னில் இருக்க வரைக்கும் தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்க முடியாது.
ஒரு மனுஷனுக்குள்ள தேவ ஆவி வந்தால் அதுக்கப்புறம் சுயம் அங்கே இருக்கவே முடியாது. சுயம் இருக்குன்னா சில இடங்களில் ரொம்ப சந்தேகங்கள் உண்டாகும். என்ன பொறுத்த சில சந்தேகம் கிடையாது. சிலர் சொல்லுவார், நான் இத்தனை வருஷம் ஒரு 2 வார்த்தை சில விஷயத்தை கவனிச்ச உடனே சொல்லுங்க, இதெல்லாம் மாம்ச ஆவி அப்படிங்கிறத உடனே நம்ம டிசைட் பண்ணிடலாம். இதெல்லாம் கெட்ட ஆவி இருக்குது. தேவ ஆவி ஒரு மனிதருக்குள் இருந்தால் அவங்க தேவன் என்ன சொல்லுகிறாரோ, நான் செய்கிறது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குதா, நான் நடக்கிறது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குதா, ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் தெளிவாக செய்கிறேனா, ஆண்டவர் என்கிட்ட கொடுத்திருக்கிற காரியத்தில் நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேனா. ஒரு மனுஷனுக்குள்ள தேவ ஆவி வந்தால் அவனுக்கு சுயம் என்கிற பொறாமை இருப்பதில்லை. ஒரு மனுஷனுக்குள்ள தேவ ஆவி அவனை தேவ அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வெறுப்புணர்ச்சிகள் இருப்பதில்லை. யாரை குறித்து குற்றம் பேசுகிறது இருப்பதில்லை. எப்பொழுதும் கலகத்தை உண்டாக்குற சுபாவங்கள் இருக்கிறதில்லை. இன்னைக்கு இவைகள் எல்லாமே தான் சபைக்குள்ள இருக்கிறது. இவைகள் எல்லாமே நம்முடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிறது. யாருக்குள்ளே இருக்கிறது? பரிசுத்த ஆவி பெற்றேன் சொல்கிறவர்களுக்குள் இருக்கிறது. பரிசுத்த ஆவி நான் ஊழியம் செய்கிறேன் சொல்கிறவர்களுக்குள் இருக்கிறது. இவைகளுடைய ஒரு கரை கூட இல்லாதபடிக்கு தான் நடத்துகிறவர் தேவ ஆவியானவர். அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருந்து அப்படிதான் இருக்கும். ஆனால்தான் தாவீதுடைய அந்த அனுபவத்தை கவனித்து பார்த்தா சொல்லுகிறாரு, நீ பலியை விரும்புகிறதே இல்லப்பா, விரும்பின நான் செலுத்தியிருப்பேன். ஆனால் சவுல் என்ன வார்த்தை பயன்படுத்தினாரு? நான் உமக்கு பலி செலுத்தும்படி தான் இவைகளை எடுத்து வைத்திருக்கிறேன், இதை உமக்காக தான் எடுத்து வைத்திருக்கிறேன். அன்றைக்கு எப்படி ஏவாள் சொல்கிறார் பாருங்கள், எவள் சர்ப்பம் பேசும்போது அவள் சொல்கிறார், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த ஏவாள் என்னை வஞ்சித்தாள் என்று ஆதாம் சொல்கிறார். அதனால தான் நம்ம முந்தின ஆதாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்லை. முந்தின ஆதாம் மாம்சத்துக்குரியவர். அவருடைய வார்த்தை எப்படி இருந்துச்சு? பிழையை உணரல, தவறை உணரல. உடனே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீர் எனக்கு கொடுத்த வாசிங்க. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள். யாருப்பா? என்னோடு கூட இருக்கும்படி தேவரீர் இருக்கும்படி கொடுத்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். ஒரு விஷயம் சொல்ல பாருங்க, உடனே நானா இது செய்யல, அந்த அம்மா சொன்னாங்க செய்துட்டேன். அப்போ அந்த காரியத்தை சொன்னது ஏவாளுக்கா ஆதாமுக்கா? இதை புசிக்கும் நாளில் சாமீரன் சொன்னது யாருக்கு? சில நேரம் ஆண்களுக்கு இப்படிலாம் சில சுபாவத்தை கொஞ்சம் சுட்டி காட்ட வேண்டி இருக்குது. அவங்க சொன்னாங்க செய்தேன், இவங்க பண்ணாங்க செய்தேன். ஆணும் பெண்ணும் நீங்கள் சமன்னு சொல்லலாம், ஆனால் எல்லாத்துக்கும் சமம் கிடையாது. முதல்ல அதை விளங்கிடுங்க. இந்த உலகம் வேணும் அப்படி போதிக்கும், ஆனால் வேதம் அப்படி போதிக்கலை. வேதம் அப்படி போதிக்கவே இல்லைங்க. ஸ்திரீக்கு புருஷன் யாரா இருக்கிறான்? தலையா இருக்கிறாரு. அப்படிதான் பைபிள் போதிக்குது. ஆனால் இன்னைக்கு மனுஷனுடைய தத்துவத்தை சபைக்குள்ள கலப்புகளை உள்ள கொண்டு வர்றோம், கலப்புகளை விரும்புகிறோம். இப்போ யோவான் சபையெல்லாம் இப்படி போதிச்சா அம்மாமாருக்கெல்லாம் என் மேலே சந்தோஷப்படுவீங்களா, கோவப்படுவீங்களா? கொஞ்சம் பேசுங்களேன். என் புருஷன் எனக்கு தலை அப்படிங்கிற மட்டும் ஒரு கையை வைத்து அவங்க சொல்லுங்க. அவங்களுக்கு ஏன்னா இன்னைக்கு வசனத்தை பார்க்கிலும் எது நமக்குள்ள வந்துருச்சுது? உலக ஆலோசனை, உலக உபதேசங்கள், இவர்கள் தான் சரி என்று சொல்லுகிறது. இதையும் யார் பேசுகிறார்? ஊழியக்காரர்கள் மூலமாக இது சொல்லப்படுகிறது. இதை சொல்லப்படுகிறபடினாலே சபை இப்படி கட்டமைப்புக்குள்ளே கட்டப்பட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஸ்போத்தில் போயிடுச்சு. அவர் நல்லவரா கெட்டவராங்க வரல. அவர் அந்த பொறுப்பில் இல்லைன்னு சொன்னால் அதை தாண்டி வேதத்தில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல பெண்கள் மேலே கொண்டு வர்றாரு. அதுக்கு என்ன காரணம்? நீ புருஷனா இல்லைன்னா அப்படிதான் நடக்கும், நீ நல்ல தலைவனா இல்லைன்னா அப்படிதான் நடக்கும்.
நல்ல தலைவனா இல்லைன்னா உனக்கு கொடுத்த அழைப்புல, உனக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்துல நீ எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? வேதம் ஒரு நோக்கத்தை உருவாக்கி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கொண்டு வரும்போது ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, இருவரும் ஒரே சரீரமா இருக்கிறார்கள். இருவரும் ஒரே சரீரமாக்கு, ஒரே சரீரமா இருந்தாலும் இததான் ஒருத்தருக்கு ஒரு ரொம்ப இந்த மார்க்கத்தின் பக்தி வைராக்கியத்தில் உள்ளவர் சொன்னார், நாங்கள் ஆண் பாதி பெண் பாதி என்று சொல்லுகிற தெய்வம் எந்த அடிப்படையில் சொல்லுகிறோம்? உங்க பைபிள் கூட இப்படிதான் சொல்லுது. எப்படி சொல்லுகிறது? இருவரும் இருவராயிராமல் ஒருவராக இருக்கிறார் என்று. அதுதான் நாங்கள் வணங்குகிறோம், அதைதான் நாங்களும் வணங்குகிறோம். மனிதன் எப்படி வேணாலும் தெரிந்து கொள்ளலாம். இருவரும் இருவராய் இராமல் ஒருவராகவே இருக்கிறார். அதாவது ஒருவர் என்று சொன்னால், இப்போ அதுக்குதான் பவுல் எடுத்து காட்டினாரு. சப்ஜெக்ட் மாறுதுன்னு நினைக்கிறேன், சரி கிடம். பவுல் எடுத்து காட்டுகிறாரு, ஒரு சரீரத்தில் அவைகள் நிறைய இருக்குது. இப்போ கை தன்னை பெருமையா பேச முடியுமா? பேச முடியுமா? தலை தன்னை பெரிய பேச முடியுமா? எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ஆனால் தலைக்கென்று ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. தேவன் தலையாக தான் வைத்திருக்கிறார். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறார், அதே போலதான் சபைக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல ஊழியக்காரருடைய சுயம் இருக்கக்கூடாது. சொல்ற விஷயம் என்ன? அவர் ஊழியக்காரர் கூட உன் கற்பனை போதனை உள்ள கொண்டு வராத, உன் சுய ஆலோசனை உள்ள கொண்டு வராத, நீ எங்கேயோ பார்த்ததையோ கேட்டதையோ யாரோ சொன்னதை வைத்து உள்ள கொண்டு வராத. பரலோகம் என்ன சொல்லுகிறது? ஆனாதான் இயேசு இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்க சொல்கிறார், பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. சபையினுடைய நோக்கம் எவ்வளவு பெரிய தெரியுமா? சபை என்பது ஒரு பெரிய ஆளுமையின் இடம். அதனால பிசாசானவன் தன் கையை எங்க வைக்கிறான் சொன்ன நோக்கத்தை எதுக்கிற திருப்ப சபை மேல திருப்புறான். சபை என்பது சாதாரண நோக்கம் இல்ல, பரலோகத்தை பிரதிபலிக்கிற இடம். இயேசு ஒரு ஓமை சொல்லும்போது, இன்னைக்கெல்லாம் அப்படி நடந்த ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் தேவ மனுஷர் இடத்துல ஒரு கணவன் மனைவி வருகிறார்கள். வந்துட்டு ஒரு காணிக்கையோடு கொடுக்கிறார்கள். கொடுத்த உடனே தேவன் சேர்க்கிறாங்க, எப்பா உன் நிலத்தை விளத்துக்கு தான் வத்தியா? உடனே ஆமா ஐயா. நல்லா கவனிச்சு பாருங்க, சபைக்குள்ள ஒரு பொய் சொன்னவங்க கூட என்ன செய்ய முடியல. இப்ப நம்மளாம் உள்ள நிற்க முடியுமா? எப்படி நம்ம நிற்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அந்த காரியத்தை கொஞ்சம் விளங்கிட்டீங்கன்னா அது திறந்து வச்சிருங்க. அந்த காரியத்தை கொஞ்சம் விளங்கிட்டீங்கன்னா நம்ம எவ்வளவு பயபக்தியா இருப்போம் தெரியுமா? நமக்கு அந்த அபிஷேகம் இதான் ஞாபகப்படுத்திட்டே இருக்கோம். சவுல மாதிரி வஞ்சிக்கப்பட மாட்டோம். நமக்குள்ள எதுக்கு அவை தெரிந்து கொண்டாரு? நான் தெரிந்து கொள்ளுகிறவன் மேல என்ன செய்ய? சாமுவேலே நீ என்ன செய்ய? அபிஷேகம் பண்ணு. எதுக்காக சபையை கத்த தெரிந்து கொண்டார்? எதுக்காக நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார்? பாருங்க, நம்ம முற்பிதாக்கள் எப்படி உள்ளமா அறிஞ்சாங்க, ஆனால் நம்மளை தெரிந்து கொண்டு எதுக்கு? இப்படிப்பட்ட நம்ம தேசத்துல ஏன் இப்ப கிறிஸ்துவதை குறித்து பயம் எல்லாம் போச்சு தெரியுமா? நம்மளெல்லாம் கொஞ்சம் அருவருப்பாக தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. நம்மளெல்லாம் கொஞ்சம் அருவருப்பாக தான் பார்க்க வேண்டிய. நமக்குள்ள இன்னும் சில காரியங்களை கர்த்தர் அனுபவிக்கிறான்னா நமக்குள்ள குறைகளை நினைத்து பார்க்க சொல்கிறாரு. நீ ஏன் திட்டத்தை செய்யலப்பா, நீ உன் விருப்பத்தை தான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். உன்னுடைய நோக்கத்தை பேசிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றபடி செய்து பாரு. சபை குறித்து உலகம் பயப்படும். எத்தனை நம்புறீங்க நீங்க? சபை குறித்து உலகம் பயப்படுங்க. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் என்ன செய்வான்? நொறுங்கி போவான். அதனாலதான் ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்குறதுக்கு பதிலாக ஒரு தேவ திட்டத்தின்படி ஒரு கூட்டத்தை உருவாக்குவோம். தேவனுடைய சித்தத்தின்படி கூட்டத்தை உருவாக்குவோம். அந்த கூட்டத்தை உருவாக்கிட்டு சொன்னா அந்த இடத்துல மகிமை நடக்கும் பாருங்க.
மகிமையான நம்ம எந்த காரியத்தை குறித்து நாம் செயல்பட வேண்டியதில்லை. நம்மளை குறித்து ஒருத்தர் நினைக்கும் போதே ஒரு பயம் உண்டாகும். நமக்கு தீங்கு நினைக்கும் போதே அவருக்கு ஒரு பயம் உண்டாயிரும். யோசபாத்தை குறித்து அங்க அவன் நினைக்கும் போதே அங்குள்ள விஷயத்தை உடனே எங்க வருது? தேவ மனுஷனுக்கு வருதா வரலையா? அந்த காலத்தை தேவன் நம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். ஆண்டவரை ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, ஏதோ ஒரு ஊழியம் அல்ல, ஏதோ ஒரு செயற்கை இந்த புது வருஷத்தின் இந்த 2வது மாதத்தில் ஆண்டவரே நீ யாரை என்று சொன்னீரே அந்த நபர் நானாக இருக்கட்டும் என்று எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என்னை அபிஷேகம் பண்ணும், என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. நான் அந்த அனுபவத்துக்குள்ள வர விரும்புகிறேன், அந்த ஆசையை விரும்புகிறேன், அந்த விருப்பத்தை நான் ரொம்ப விரும்புகிறேன் ஐயா. இன்னைக்கு இந்த விருப்பத்தை நான் போதிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். இந்த விருப்பம் நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு காலமாக இருக்கிறது. ஏனென்றால் கூடுமான மட்டும் சபை எப்படியெல்லாம் வஞ்சிக்க வேண்டும் என்று அப்படி அவர் சபையை அவனுடைய ஆளுமையாக மாற்றிக்கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு பிசாசின் ஆளுமையாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் தேவனுடைய வசனத்தின்படியான ஒரு அனுபவம் இல்லை, ஒரு செயல் இல்லை. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவர் இன்றைக்கு நாம் எவ்வளவோ மாற வேண்டி இருக்கிறது. என்னுடைய தேவனுடைய திட்டத்தை நிறைவேறக்கூடாது சோபங்களை நம்ம விட்டு அகற்ற வேண்டி இருக்கிறது. ஆண்டவரை நீ விரும்புகிறதை மட்டும் செய்ய எனக்கு பயன்படுத்தும். அப்போ தேவ அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் அவர் சுயம் முதல்ல சாகடிக்கப்படணும். அப்போ எனக்கென்று எது மேல ஒரு விருப்பம் இருக்கக்கூடாது. ஒரு சாதாரண சாப்பிட்ற விஷயத்துல இருந்து, உடுக்கிற விஷயத்துல இருந்து, பேசுகிற விஷயத்துல இருந்து, ஐக்கியத்தில் இருந்து, எந்த உறவுகளில் இருந்து எதிலையும் என் சுயமே இல்லாதபடிக்கு தேவசித்தம் நிறைவேறுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். பாட்டு நல்லா இருக்கு. ஒரு அபிஷேகிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள யார் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவர்களால் மட்டும்தான் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அப்படிப்பட்ட தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் போகும் அடுத்த நொடியே அவனுக்குள்ள இருக்கிற தேவன் கொடுத்த அந்த அபிஷேகம் அவனுக்கு விலகிறோம். அதற்கு பின்பு அவனுக்குள்ள என்ன வந்துடும்? உலகத்தின் ஆவி வந்துடும். அந்த உலகத்தின் ஆவி வரும்போது அதுக்கு பின் அதை தான் நிறைவேற்றுவதற்காகவே அவன் செயல்பட. இதை நீங்க சவுலுடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்த ஆவி அந்த அவன் மேல அந்த அபிஷேகம் விலகின பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய நடத்திப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு பாருங்க. அவருடைய நடத்திப்பெல்லாம் எப்படி இருக்கிறது பாருங்கள். அவனுக்குள்ளே வெறித்தனம் உண்டாகிறது, எரிச்சல் உண்டாகிறது. அதற்கு பின்பு அவனுக்குள்ளே பழி வாங்கும் உணர்வு உண்டாகிறது. இந்த லிஸ்ட் எனக்குள்ள இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுது. நான் ஜாஸ்தி சொன்னேன், வாக்குத்தத்த ஆராதனை இன்னும் போடாத, அந்த மாயெல்லாம் போட்டோம். அந்த மாயை சொல்லிட்டு என்ன செய்ய வேண்டாம். நான் உடனே ஒரு வாக்குத்தத்தம் சொன்னோன்னு அப்படியே நடத்திடுவார், அப்படியே செய்திருவானி. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன சொன்னாரும் ஒன்றுமே நடக்கலை. அதுக்கப்புறம் நேர் எதிர்மாறா அப்படி மாறிடுவோம். இல்லை, வாக்குத்தத்தை எல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டாரு. தீர்க்க தரிசனத்தை எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டாரு. நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாக நமக்கு கரத்தில் கொடுத்துட்டாரு. அதை படித்து மனம் திரும்பு, அதை படித்து ரட்சிப்பை சந்தோஷத்தை அனுபவிங்க, அதை படித்து சத்ருவை ஜெயிங்க, அதை படித்து பொல்லாத வழியிட்டு விலகுங்க என்று எல்லாத்தையும் கர்த்தர் கரத்தில் கொடுத்திருக்கிற எத்தனை பேரை நம்புகிறீர்கள்? ஆனா மனம் திரும்ப மனம் வர மாட்டேங்குது. கண்ணாடி மாதிரி வசனம் முன்னாடி நிக்குது. சவுலுடைய முதல் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதர், முதல் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். ஆனா அந்த மனிதனே சத்ரு வஞ்சித்தது. எப்படி வஞ்சித்தது? ஆசை. ஏன் கிறிஸ்தவ பிள்ளைக்குள்ள ஆசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறோம்? இன்னைக்கு நமக்கு பார்த்ததெல்லாம் ஒரு ஆசை வந்துடுது. உடனே ஆன்லைனில் புக் பண்ணி அதை வாங்குறது, இதை வாங்குறது. உண்மையில இதெல்லாம் நம்ம கடந்து போக பழகணும். இவைகளெல்லாம் கொஞ்சம் வெறுக்க பழகணும். நம்ம நினைக்க இதெல்லாம் தேவைதானே. இது கூட இல்லாத எத்தனை பேர் நபர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா எவ்வளவு காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நமக்கு திருப்தி அடைய மாட்டேங்கிறோம், மகிழ்ச்சி அடைய மாட்டேங்கிறோம். மகிழ்ச்சி அடைகிறோமா? ஆசை மனிதனுடைய
நாம் ஒருவேளை நினைக்கிறோம் இது அறிவு என்று நினைக்கிறோம், அறிவு நினைக்கிறோம். கவனித்து பாருங்க, அது அறிவை விட பாவ அறிவு. ஆனாதான் சொன்னார், நீ இதை புசிக்கும் நாளில் உன் கண்கள் திறக்கப்படும், நீ பாவி என்கிற அது உனக்கு. ஆனா அதுவரை அப்படி இல்லை. இப்போ கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது, ஏன்னா நாங்களாம் விவசாயிகள், விவசாயத்தில் வேலை செய்வோம். அப்போ எங்கள் தோட்டத்தில் வந்து எவ்வளோ வேலை செய்கிறவங்களாம் பார்த்துருக்குறேன். அப்படிதான். அதுக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் கொஞ்சம் எப்படி இருந்துன்னா எல்லோரும் டவுசர் போட்டு வேலை செய்வாங்க. அடிச்சுமா அழகாக நல்ல ஒரு டைட்டாக ஒரு டவுசர் போட்டுட்டு அப்படி நின்று வேலை செய்வாங்க. அதுக்கு வரும். அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் இல்லை பார்த்தா அப்புறம் இப்போலாம் பேண்ட் போட்டுக்கிட்டேன்னா வேலை செய்கிறோம். அப்படியே மாறிட்டே இருக்குது. ஏன் இப்போ மாறிட்டு வருது? அன்னைக்கு உள்ளத்தில் பரிசுத்தம் இருந்தது, இன்னைக்கு உள்ளத்தில் அசுத்தம் வந்தது. அந்த அசுத்தத்தின் வெளிப்பாடனை எப்படி காட்டுறேன்னா இப்படி காட்டுறேன். அக்கா இப்படி நடங்குன்னு சொல்ல வரல, தப்பா எடுத்துடாதீங்க. அந்த டிஃப்ரெண்ட்டை காட்டுறேன். அவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள், அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார்கள். தேவனை அறிந்தவனும் சரி, அறியாதவனும் சரி. ஆனால் இன்னைக்கு அறிந்திருக்கிறவர்களுக்குள்ள இருந்த உங்க அபிஷேகம் இன்னைக்கு எங்க போச்சுது? எதுக்கு இவ்வளவு ஆசைகள் வருது? இன்னைக்கு எவ்வளவு ஆசைகள் இன்னைக்கு. எங்க ஒரு உண்மை உள்ள தேவனுடைய திட்டத்தை செய்கிறவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட இன்னைக்கு ஏன் அதனால அழகா சொன்னா போகுது, அவனவன் சுய இச்சையினாலே நாளைக்கு சித்தப்பா வீட்டில் கல்யாணம், நாளைக்கு யார் வீட்டில் கல்யாணம் இல்லை அடுத்த வாரம் கல்யாணம். ஆனால் இந்த வாரமே என்ன செய்யணும்? இந்த வாரமே போய் ஒரு பெரிய பர்ச்சேஸ் பண்ணணும். அன்னைக்கு கல்யாண வீட்டுக்கார தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அது கூட ஒரு நாள் 2 நாள் இருக்கும். இன்னைக்கு கல்யாணத்துக்கு போகிறவங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருக்குது. என்ன பண்ணணுமா? என்ன சாரி கட்ட போகிறேன், அதெல்லாம் என்ன சுடிதார் போட போகிறேன், அதுக்கு மேட்சா என்ன செருப்பு, என்ன பேக்கு, அதுக்கு என்ன தொங்குறது, அது அங்கங்கே ஒரு பித்தாளையில் வாங்கி போட்டுட்டு யோசித்து பாருங்க. இதுக்கெல்லாம் பணம் எங்கிறது தேவைப்படுது? எப்படி வருது? எப்படி? சுயம் பாட்டு பாட சுயம் என்னும் மாமிசம் சாங்க என்ன 2-3 பேர் கேட்டாங்க, என்ன பாச பிஞ்சு செருப்பை போட்டுக்கிட்டே போறீங்க அப்படின்ட்டு. நானும் செருப்பு வாங்கிட்டு 2 மாதம் நினைக்கிறேன், ஆனால் 2 மாதம் வாங்க முடியல. அப்படியே ஏன் என்ன, அது மேலே நமக்கு ஒரு பெரிய விஷயமே தெரியல. அது ஒரு பெரிய விஷயமே தெரியல. அது ஒரு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுன்னா நம்ம என்ன செய்திருப்பேன்? முதல்ல அதான் எனக்கு வேணும் அப்படிமோ. வீட்டில் 4 செருப்பு இருந்தாலும் 5ஆவது ஒரு செருப்பு வாங்கி வச்சிருக்கணும். அப்புறம் அது வைக்கிறதுக்கு ஒரு செருப்பு வாங்கணும், இப்போ அதுக்கு ஒரு இடத்த மாற்றணும். இருக்குது வாடகை வீடு, அதுக்குள்ள அந்த டைம் இதெல்லாம் வாங்கி போடணும். அப்புறம் இடம் பத்தலனி அதுக்கு ஒரு வீடு 5000 வாடகை இருந்து அப்புறம் 10,000த்துக்கு போண்டிருக்கு, 10,000 இருக்கிற 15,000த்துக்கு போண்டி இருக்குது, 15,000த்துக்கு 20,000 ரூபாய்க்கு வீடு. வாழ்க்கையிலே அவன் சுய இச்சையில் சிக்குண்டான். படமா பாடலையே, ஏன் நிம்மதியாக இருக்க முடியல? பரவ கடவுளிங்க ஜபத்தையும் கேட்டாருண்ணா. இப்போ உங்களை நடத்துறது யாருடைய ஆவி? யாருடைய ஆவி? அவ தேவாவி ஒரு மனுஷன்கிட்ட விலகின உடனே இப்பிரபஞ்சத்தின் உலகத்தின் ஆவி ஒரு மனுஷருக்குள்ள வருகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் கிரியை. நீங்க இந்த கிரியை பார்த்தோன்னே விளங்கிடலாம், இந்த செயலை பார்த்தோன்னே விளங்கிடலாம். எதனால் நடத்தப்படுகிறது, எதனால் செய்யப்படுகிறது, இந்த ஆசை எப்படி இருக்குள்ள வந்தது, இது பரலோகம் எனக்கு வெளிப்படுத்துதான், பரலோக ராஜ்யம் இதை குறித்து பேசுதா? அப்போ பரலோகம் வெளிப்படுத்தாத நரகத்தின் ஆவி என்னை இப்பொழுது நரகமாக மாற்றுகிறது, என் வாழ்க்கை வேதனை உள்ளதாக மாற்றுகிறது. சவுலுக்குள்ளது ஆவி உள்ள வந்த உடனே ஒரே வார்த்தை, பரவாயில்ல, எனக்கு கடவுள் கொடுத்தது வேலைக்காரனை எல்லாரும் புகழ்ந்து பாடுகிறார்கள். நான் சது ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரன் எனக்கு கொடுத்தீரே, அதற்காக என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தாருன்னா இந்த பொறாமையின் ஆவி உள்ள வந்திருக்காது. பிசாசு எவ்வளவு தந்திரமா செய்ய பாருங்க. இந்த பாட்டு பாடுறவங்களை வச்சுதான் பண்ணுது. முதல்ல என்ன பாட்டு பாடுறாங்க, என்ன பாடுறாங்க? ஆனால் அந்த பாடகர்கள் முந்தியெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு தான் ஆராதனை வீரர்கள், அந்த வீரர்கள்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சினிமா பார்த்துட்டு சினிமாக்காரன் ஆடுது அந்த ஆடலாம் பார்த்துட்டு இவன் ஒரு டான்ஸை கற்றுக் கொடுத்துட்டு இவரெல்லாம் பிறகு யாராகிறார்கள்? வீரர்களாக மாறுகிறார்களா? ஐயா, வீரன் யார் தெரியுமா? ஐயா, இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் தான்
தேவனுடைய பார்வையில் வீரனாக இருக்கிற எத்தனை நம்புறீங்க? அவங்க மட்டும் கையை வைத்து ஆமின்னு சொல்லுங்க. நல்ல ஒரு கவனித்து உடனே உங்கள் மனதில் ஒரு கேள்வி உண்டாகும். ஏன் இப்படி போட்டேன்னு தப்பா, இப்படி செய்தா தப்பா? நான் தப்பா ரைட்டுக்குள்ள நான் வர விரும்பலை. தப்பு அவ்வளோதான். தவறு தான். ஏன் நீங்கள் எதை ஆலயம் நினைக்கிறீங்க? தெரிந்து கொண்டாரே, எதை தெரிந்து கொண்டாரு? ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளுகிறாரு. இதை குறித்து பவுல் எப்படி எடுத்து காட்டுகிறாரு? நீங்களே தேவனுடைய ஒரு அபிஷேகம் பெற்ற மனுஷன் யாரா இருக்கிறாரா? தேவனுடைய ஆலயமா இருக்கிறாரு. சரி விடுங்க. இப்போ தேவனுடைய ஆலயம் இந்த கட்டடத்துக்கு நான் செலவு பண்றதுனால, இந்த கட்டடத்தை புதுப்பிக்கிறதுனால இது பண்றது போறது இல்லை. அப்போ தேவனுடைய ஆலயம் இருக்கிற இந்த சரீரத்தை நான் திருப்திப்படுத்துறதுனால இந்த சரீரம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகுமா? சுயம் வெறுக்காம. அப்போ அழகா சொல்லுவாரு, இருதயத்தின் நினைவு சண்டை படுத்துறோம். பத்தியா அவன் மனசுல என்ன இருக்கு அதான் இப்போ வந்துருச்சு. இவ்வளவு நாள் என்னை பற்றி என்ன நினைச்சிருக்கிறா பத்தியா? ஒரு கோபத்தில் வார்த்தை சொல்லிட்டா போதும், இதான் மனசுக்குள்ள இருக்குது. கரெக்டுமா? மனசுக்கு வந்துருச்சு. இதே வார்த்தை கர்த்தர் கேட்கிறாரு, என் மகளே, என் ஆலயமாகி இருதயத்துக்குள்ள நான் அபிஷேகம் பண்ணின அந்த இருதயத்துக்குள்ள இப்ப என்ன அபிஷேகம் இருக்குது? என்ன இருக்குது? நம்ம பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. எதை உள்ள வச்சிருக்கிறா? இருதயத்துக்குள்ள. உலகத்தை உள்ள வைத்திருக்கிறாயா? தேவனுடைய ராஜ்யத்தை உள்ளே வைத்திருக்கிறார். ஒரு விஷயத்தை நல்லா விளைங்க. தேவ ராஜ்யத்துக்குள்ள போறது எந்த டினாமினேஷன் கிடையாது, எந்த ஸ்தாபனமும் கிடையாது, எதுவும் தேவ ராஜ்யத்தில் போகிறதில்ல. எது போகும்? யார் உள்ள தேவ ராஜ்யத்தில் போவான்? கடவுளுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து. ஆனால் தான் பலி செலுத்துற பெரிய முக்கியம் இல்லைங்கிறேன். 1000 ஸ்தோத்திர பலி செலுத்துகிறார், 5000 ஸ்தோத்திர பலி செலுத்துகிறார், அது முக்கியம் இல்லை. அதை பார்க்கிலும் எப்போ அதுக்கு கனம் உண்டாகும் சொன்னால், உன் இருதயமாகிய ஆலயம், உன் இருதயத்துக்குள்ள தேவ ஆவிக்கு நடத்திப்பு கீழ்ப்படிந்து, தேவர் தொடாதங்கிறதை தொடாமல், செய்யாதங்கிறதை செய்யாமல், போகாதங்கிறத போகாமல், உன் விருப்பத்தின்படி உனக்கு நீதியாய் தோன்றுகிற எந்த காரியத்தை செய்யாமல், தேவ நீதிமான் நீதிக்கு அர்ப்பணித்து நடக்கும் போது, ஆனால் சொல்ற நீதிமானுடைய கூடாரத்துக்குள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். வீட்டுக்குள்ள துள்ளி குதிப்பதுனால அல்ல, சபைக்குள்ள துள்ளி குதிப்பதில்லை. உன் ஆத்துமா, உன் சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்துமா இருக்கு, உன் சரீரத்துக்குள்ள ஆவி இருக்கு பாருங்க, அது மகிழணும். ஐயா, இது நீதிமான், இது நீதிமான், இது நீதிமானுடைய கூடாரம். உள்ள இருக்க ஆத்துமா சாட்சி கொடுக்கணுங்க, உள்ள இருக்கிற ஆவி சாட்சி கொடுக்கணும். இது நீதிமானி சரீரங்கயா. இந்த சரீரத்துக்குள்ள கரை இல்லை, திரை இல்லை, பிழை இல்லாதபடிக்கு இது அபிஷேகத்தால் நிறைந்திருக்கிறது. இந்த அனுபவத்துக்குள்ள உள்ள வந்து பாருங்க. உன்னை தொடுகிறவன் எதை நம்புறீங்க? நாம் விரோதமா ஒரு மணி எழும்ப முடியாதுங்க. ஆனாதான் எதிரி எழும்ப நம்ம சரியா நடத்திட்டே இருக்க. போராட்டம் எழும்ப நம்ம வசதிப்படி கீழ்ப்படி நடந்து பாருங்க. பிரச்சனைகள் எழும்ப பிரச்சனையோடு போராடாதீங்க. போராட்டத்தை நீ எடுக்காதீங்க, நீங்க யுத்தம் பண்ணாதீங்க. நீ யுத்தம் பண்ணாத, நீ தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவரை என்னும் என்னிடத்து என்ன குறை உண்டு, என்னும் எனக்கு உண்டு. நாம் சுத்திகரிக்க பரிசுத்தப்படுத்த பாருங்க. நீ அந்தரங்கத்தை இதை செய்வாய், வெளியரங்கமாய் உன் சத்ருவை தேடி கூட காணவே மாட்டாய். எத்தனை நம்புறீங்க? எந்த சத்ருவையும் எந்த எதிரியையும் உன் கண்ணு முன்னாடி நிற்கவே முடியாது. ஏனென்றால் கர்த்தர் அங்கே யுத்தத்தை ஆரம்பித்து விடுவார். ஆனால் சொல்ல கர்த்தர் எனக்காக யாவையும், நான் உலகத்தெல்லாம் வச்சிருப்பேன், ஆனால் கர்த்தர் எனக்காக யாவும் செய்வாராம். எப்படிங்க செய்வாரு? இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதுன்னு தான் சொல்கிறது. அதனால் வாக்கு தத்துவம் அப்படின்ட்டு ஒன்று பிடிச்சிக்கிட்டு அதுக்கு செலக்டடா வசனங்களை பேச நான் விரும்பல. அதை பார்க்கிலும் உன்னதமானதை சொல்ல விரும்புகிறேன். சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன், எவ்வளவு காலம் தெரியாது, எவ்வளவு காலம் எப்படி இருக்கும் தெரியாது. தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது, தேவனுடைய திட்டத்தை இழந்து விடக்கூடாது. சப்ஜெக்ட் வரதான் நேரம் வேகம் ஓடிடுது.
வேகம் ஓடுகிறது. மீண்டும் ஒரே ஒருத்தர் அந்த வசனம் மட்டும் வாசி பிடிச்சிருங்க. நான் உனக்கு சொல்லுகிறவனை, அந்த வார்த்தை கவனிக்க பாருங்க. யாருக்காக? நான் தெரிந்து கொண்டவனை போய் நீ ஆசீர்வதின்னு சொல்லல. அவனை போய் என்ன செய்ய? அவனை போய் ஆசீர்வதி, போடா போடியா பெருமாள் சொல்லல. எனக்காக, அவனுக்குள்ள என்னுடைய நோக்கதான் இருக்கணும், என்னுடைய திட்டம் மட்டும் தான் இருக்கணும், என்னுடையதான் இருக்கணும். இது சாமுவேலுக்கு ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம், சாதாரண விஷயம் இல்லைங்க. சொல்லிட்டாரு. சாமுவேல் போறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. நேராக ஈசாயுடைய வீட்டுக்கு போறாரு. அந்த தகப்பன் வாசிங்க 10ஆம் வசனம் நினைக்கிறேன். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். 7 பேரை சாமுவேலுக்கு முன்னாடி இப்படி கடந்து போக பண்ணுகிறார். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, நோக்கி, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருத்தர், 2 பேர், 3 பேர் எல்லாரும் போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா சாமுவேலுக்கு எப்படி இருந்திருக்கும்? 7 பேர் நிற்கிறாங்க. ஒருத்தரை வர்றாரு, ரிஜெக்ட். கடைசியா அந்த 7வது நபரை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? கர்த்தர் சொன்னாரா சொல்லலையா? அவர் சொன்ன எல்லாரும் பேரும் இங்க வந்துட்டாங்க. இதுல இன்னொரு ஆழ்ந்த ஒரு விஷயம் நமக்கு விளங்குது பாருங்க. ஈசாய் எத்தனை பேரை கொண்டு நிறுத்திருக்கணும்? 8 பேரை நிறுத்திருக்கணும். ஆனா நிறுத்தினது எத்தனை பேரை? 7 பேரை. இங்கதான் அபிஷேகிக்கப்பட்ட தீர்க்கதரிசிக்கு ஒரு பெரிய சோதனை, தீர்க்கதரிசிக்கு ஒரு எக்ஸாம்பிள் நடக்குது. இந்த இடத்துல 7 பேரு முன்னாடி நிறுத்தியாச்சு. இப்ப இந்த 7 பேரையும் கர்த்தர் நினைச்சிட்டாரு. இப்ப இவருடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. யாரையாவது ஒருத்தனை நம்ம அபிஷேகித்திருக்கலாமே. கொம்பு கொம்பு கையில் இருக்குது. அந்த கொம்பை கையில பிடிச்சிட்டு இப்ப ரெடியா ஒவ்வொருத்தரா கடந்து போறாரு. இவர் தைலத்தை வச்சுட்டே நிற்கிறாரு, கையில இருக்குது. ஆனா என்ன முடியல? ஒருத்தர் மேல கூட ஊத முடியல. இந்த இடத்த கவனிங்க. ஒரு இடத்துல கூட சாமுவேல் சுயமாக யோசிக்கவில்லை, சுய புத்திக்கு இடம் கொடுக்கவும் இல்லை. அந்த ஞானத்துக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்டு யோசிக்கிறார். அப்படியானால் இங்கே இன்னும் ஒருத்தர் இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? ஆமே. இன்னும் ஒருத்தர் இருக்கிற கேட்கிறாரு, இவ்வளவுதான் உன் பிள்ளைகள். இப்ப சொல்றாரு, ஐயா இன்னும் ஒருத்தர் இருக்கிறார். ஆனா அவன் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவர் சொல்றாரு, உடனே நான் இங்க உட்கார்ந்துடுறேன். இப்ப கையில தைலம் இருக்குது, அவங்க சாப்பிடலாம். ஆனா நான் சாப்பிட மாட்டேன். என் வேலையை நான் முடிக்க வர சாப்பிட மாட்டேன். அவன் வரட்டும் என்று கரெக்டா அவள் வருகிறான். அந்த வார்த்தையை கவனித்து பாருங்க. ஒரு தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருக்கணும் பாருங்க. தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர்களுடைய அறிவு புத்தி எப்படி இருக்கணும் பாருங்க. ஒரு சின்ன சுயம் கூட வந்துட முடியாது. சும்மா கெஸ் பண்ணி பேசுறது இல்ல, கெஸ் பண்ணி சொல்றது இல்ல. அப்ப சாமுவேலை பாருங்க எப்படி அதுல உன்னதமான குணத்தை, அந்த உன்னதமான பொறுமையை, உன்னதமான தாழ்மையில பார்க்க முடியும் பாருங்க. அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார் இல்லையா? நீ நினைக்கிற மாதிரி இந்த 7 பேர் இல்ல, இன்னொருத்த வீட்டுக்குள்ள இருக்கிறான். அந்த நபர் தான் நம்மளை வச்சிருக்க. இந்த நபருங்க எவ்வளோ சபைகள் இருக்கலாம். கர்த்தர் இந்த சபையை அதுக்கு எடுத்து வச்சிருக்கிறார். இந்த ஊழியத்தை அதுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். சும்மா சாதாரண நோக்கத்துக்கு இல்லைங்க, வெறும் உலகத்துக்காக ஆடம்பரத்துக்காக வைக்கல. அதனால சபையில கொஞ்சம் வேற நிலவில் மாறணும். நம்ம குணங்கள்ல கொஞ்சம் மாறணும். கொஞ்சம் நம்முடைய வேஷங்கள் சாயல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வரணும். நம்முடைய குணங்கள்ல மாறிட்டே இருக்கணும். மாறலைன்னு சொன்னா நம்ம வேற இடத்துக்கு போயிடுவோம். எனக்கு மனதில் சில விஷயம்லாம் உண்டு. ஆனாலும் அந்த விஷயம் வரும் வரைக்கும் நான் இன்னை வரை நிறைய விஷயம் வெயிட் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். தவிர எந்த இடத்த அவசரப்பட்டதில்லை, உடனே ஒரு முடிவுலாம் எடுத்ததில்லை. அந்த நேரங்கள் ஆண்டவர் அதை ஏற்படுத்தட்டும். ஆண்டவரை நான் பொறுமையாக இருக்க எனக்கு அது பலன் தாரும். எனக்கு இந்த அவசரப்பட்டோ சூழ்நிலை பார்த்துக்கிட்டோம். சிலருக்கு அப்படி பாருங்க இப்படி பாருங்க. நான் தேவ சமுத்திரன்னு ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னா, என் மனநிலையில் இதுவரை பாருங்க எந்த சபையோ எந்த ஊழியக்காரங்களோ யாரையும் ஒரு சின்ன கட்டுகளையோ முன்னாடி வைத்ததே இல்லை.
என்னை அபிஷேகித்திருவர் அவர். எதுக்காக என்னை அபிஷேகித்திருக்கிறாரோ, யாருக்காக என்னை அபிஷேகித்திருக்கிறாரோ, என்னை கொண்டு யாரை எதுக்கு பயன்படுத்த அபிஷேகித்திருக்கிறாரோ, அந்த வேளை வர நான் பொறுமையாக காத்திருப்பேன். அது வர வருகை தாமதிச்சுட்டே தான் இருக்கும். அந்த வேலையை முடிக்காம கர்த்தர் விடவே மாட்டார் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். நம்புகிறேன். என்னை அழைக்கும் போது அந்த தரிசனத்தை கர்த்தர் காட்டினார். அது நிறைவேறு வரைக்கும் பொறுமையாக காத்திருப்பேன் அந்த வேலை வரைக்கும். இப்போ சாமியில பாருங்க, 7 ரிஞ்சிட்டானு சோர்ந்து போகல, உடனே பதட்டம் அடையல. ஒரே கேள்வி, இவ்வளவுதான் பிள்ளைகளா? இல்லையா, ஒருத்தர் இருக்கிறான், வரட்டும். அவன் நினைச்சிட்டோம், வரட்டும் அப்படின்ட்டு உடனே போய் சாப்பாட்டுக்கு போய் உட்கார்ல பாருங்க. அந்த தைலத்தோடு காத்திருக்கிறார். வருகிறான். வந்த பின்பு அவரை அபிஷேகிக்கிறார். வாசிக்கலாம் 12ஆம் வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை வெளிப்படுத்துவோம். அவர் சகோதரர்கள் நடுவிலே, யாருடைய நடுவிலே? சகோதரர் நடுவிலே. சகோதரர்களின் நடுவிலே தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினார். இந்த சென்னை பட்டணத்துல தேவன் நம்மை ஒரு விசேஷித்த நோக்கத்துக்காக தெரிந்து கொடுக்க நம்புகிறவர் மட்டும் கரங்களை வைத்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுங்க. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள், ஸ்தோத்திரிக்கிறோம். என் மேல் இன்றைக்கு அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படட்டும். எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாமா?